அத்தை, எனக்கு ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ போய் பண்ணணும். என் ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. கட்டில் மேலே துணி கண்ணாப்பின்னான்னு கிடக்கு, அதை கொஞ்சம் மடித்து வச்சிருங்க. ஷெல்ஃபை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ரூமை கொஞ்சம் பெருக்கி மாப் போட்டுருங்க. சரிம்மா. நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னம்மா சமையல் வேலை தான் நீங்க செய்யறீங்கன்னு நினைச்சாக்கா அவ ரூமை கிளீன் பண்ற வேலை கூட நீங்க தான் செய்யணுமா? அவள் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து வேலை செஞ்சு கிடக்குறாம்மா. அதனால் அப்புறம் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு எது தெரிஞ்ச வேலையோ அதை நம்ம செய்ய வேண்டாம். அவ கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சா அந்த வேலை மட்டும் தான் செய்வாளா? வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டாளா? அவ வேலை காட்டுறா, நீங்க மட்டும் குடுக்குடுன்னு போயிட்டு அவளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துனுக்குறீங்க. நீங்க என்ன இந்த வீட்டு மாமியாரா இல்ல அவ வச்சு வேலைக்காரியான்னு தெரியலையே எனக்கு. என் மாமியாரெல்லாம் என்ன எப்படி வேலை வாங்குவாங்க தெரியுமா? அத்தை, இந்த துணியை மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணி கொடுத்துருங்க, அங்கே வச்சுட்டு போகிறேன். என் கையெல்லாம் தோல் சாப்பிட்டுலாம் வலிக்குதுமா. ஏன் அத்தை, வலி மாத்திரையை போட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். இதெல்லாம் ஒரு விஷயமா அத்தை? அண்ணி, வயசானவங்கள போய் இவ்வளோ வேலை வாங்குறீங்க நீங்க. ஏன் உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்க முடியாதா? இந்த வயசுல இவங்கள போய் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க நீங்க. சரிங்க அத்தை, அப்புறமா பார்த்துக்கலாம் வேலையை. இது மாதிரி ஆரம்பத்துல இருந்தே அவங்க வேலை காட்டுறப்பெல்லாம் என்னால முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லி இருந்தா எல்லா வேலையும் உங்ககிட்ட காட்டியிருப்பாங்களா அவங்க? என்னம்மா பண்ணுறது? ஆரம்பத்துலேருந்து பொண்ணு மாதிரி நினச்சிக்கின்னு வேலை செஞ்சுட்டேன். இப்போ என்ன எல்லா வேலையும் வேலை காசு மாதிரி என்னை வாங்கினுக்கிறா. என்ன பண்ணுறது? எதுவும் சொல்லவே முடியல. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதான் நான் வந்துட்டல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. சரிம்மா.